இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட நேரத்தில் எனக்கு மிகவும் இறந்து விட்டார். உண்மையிலேயே நம்முடைய ஃபாதர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட நேரத்தில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் நான் என்னுடைய மாணவர் பருவத்தை தாண்டி கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு பொது வாழ்வில் ஈடுபட்ட காலகட்டத்தில் அடிக்கடி அவரோடு சந்தித்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்திருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். என்னுடைய மகன் கூட அவர் நடத்திய பள்ளிக்கூடத்தில் தான் இங்கே தங்கி படித்தார். அதன் பிறகுதான் வெளியூருக்கு சென்று படிக்க நேர்ந்தது. இங்கே தான் பிள்ளையாக இருக்கும்போது இங்கே தங்கி தான் படித்தோம். ஃபாதர் அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு மோட்டிவேஷனல், வெரி நாலேஜபிள். ரொம்ப அவர் தியாலஜிக்கல் நாலேஜும் அதை போன்று உலக பிரமாணமான அறிவும் ஆற்றலும் கொண்டவர். பல ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தந்தை அவர். அவருடைய பிரிவு என்பது உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு இழப்பு, ஈடுகட்ட முடியாத இழப்பு என்று நான் கருதுகின்றேன். அவருக்கு நிச்சயமாக நாம் எல்லாம் விரும்புகின்ற போது பரலோகத்தில் அவருக்கு நல்ல இடம் உண்டு. ஏனென்றால் அவ்வளவு அவர் நன்மை செய்ய கற்றுக்கொண்டவர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு ஆன்மீக பாதையில் வழி நடத்தியவர். அவர்களுக்காக அவர் ஜெபம் செய்யக்கூடியவர். இந்த தருணத்தில் உண்மையிலேயே நான் இங்கு என்னுடைய சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.